தமிழக வெற்றிக் கழகம் ஒரு நியூ ஏஜ் பார்ட்டி. நீங்க இந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். கட்சியினுடைய தலையாய கொள்கைகள் 5 கொள்கைகள் நீங்க எனக்கு வரிசைப்படுத்துங்களேன். திமுக எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடே பார்த்தீங்கன்னா கொள்கை திருவிழாவாக தான் தலைவர் அவர்கள் அறிவித்து அந்த மாநாடு மிக வெற்றிகரமாக நடைபெற்றது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தின் முதன்மை கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நீதி, மதச்சார்பின்மை, அப்புறம் பெண் விடுதலை, மாநில உரிமைகள், இருமொழி கொள்கை. நீங்க சொல்ற மாதிரி 5 முக்கிய கொள்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். சமூக நீதிக்காகவோ இல்ல இருமொழி கொள்கைக்காகவோ தலைவர் அவர்கள் நீங்க முன்னெடுத்த விஷயங்கள், இனிஷியேட் பண்ணது, இல்ல விட்ட அறிக்கைகளோ இல்ல எடுத்த போராட்டங்களோ ஏதாவது எனக்கு சொல்ல முடியுமா? உள்ள இடிக்குதேன்னு வெளியில எடுத்தையா, நீ பயப்படாத, சொல்லு, மேல சொல்லு. இப்ப பாத்தீங்கன்னா சமூக நீதி பேசுற திமுகவோட ஒரு தலையாய கொள்கையா சமூக நீதி தான் சொல்றாங்க. சமூக நீதி ஆக்சுவலா திமுகல என்ன நடக்குது? இப்ப பாத்தீங்கன்னா வேங்கை வயல் நடந்தது. முதலமைச்சர் அங்க போனாரா? இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்ல. தமிழக வெற்றி கழகம் என்ன இனிஷியேஷன்? மேபி திஸ் இஸ் a chance to tell the audience. டெஃபினட்டா பாத்தீங்கன்னா எங்க கட்சியில சமூக நீதி நாங்க முதல்ல கொண்டு வந்திருக்கோம். அனைத்து தரப்பட்ட இப்ப சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, எங்க மாவட்ட செயலாளர் யாருக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கட்டும், இத்தனை சமூகத்துல வந்து ஒரு விளிம்பு நிலையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு எம்பவர் பண்ணிருக்காரு. மத்த கட்சியில அப்படி யாரும் இல்லையா? யாரு இருக்காங்க சொல்லுங்க. இல்ல மாற்றுத்திறனாளிகள் இல்லையா? திமுக இல்லையா? அதிமுக இல்லையா? வேற கட்சி? நீங்க நான் உண்மை நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். சரி, இப்ப இருமொழி கொள்கை அது உங்களுடைய முக்கியமான கொள்கையை சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை கொண்டு வரதுக்காக இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு. தொடர்ந்து ஆளக்கூடிய அரசாங்கம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வாட் இஸ் தி டேக் ஆஃப் டிவிகே? தாவிகாவோட நிலைப்பாடு என்ன? அது குறித்து விஜய் எவ்வளவு இடங்கள்ல பேசியிருக்காரு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எங்க தேர்தல் அறிக்கையில இருமொழி கொள்கை பத்தி நாங்க வந்து தலைவர் அவர்கள் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். பொறுத்திருந்து என்ன சார், நோட்டிபிகேஷன் வர வரைக்குமா? ஏன் அதுல என்ன இருக்கு?